இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு தொழில் இருக்கிறது. மனம், பற்றும், போய் பற்றும், அகங்காரம், துணிந்து எழும், புத்தி நிச்சயிக்கும், கையெழுத்து புரியுதா? நான் கொஞ்சம் கிறுக்கிற மாதிரி எழுதுவேன். சித்தம் அழுந்தும், சித்தம் அழுந்தும், புத்தி நிச்சயிக்கும், அகங்காரம் துணிந்து எழும், மனம் போய் பற்றும், மனம் போய் பற்றும். இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு தொழில். இந்த 4 கருவிக்கு என்ன பேரு? அந்த கரணம். கரணம்னா கருவி. நான் முதல்ல சொன்னா இல்லைங்களா? தனு கரண புவன போகம் சொன்னா இல்லையா? அந்த கரணம் தான் அந்த கரணம். அந்தர், அந்தர்னா என்ன? உள்ளே. அந்தர்னா உள்ளே, கரணம்னா கருவி, உள்ள இருக்கிற கருவி, உடம்புக்குள்ள இருக்கிற கருவி, உடம்புக்குள்ள இருக்கிற கருவி. இந்த 4க்கு 4 தொழில், 4 தொழில். சரி, அடுத்தது கண்மேந்திரியம். கண்மேந்திரியம் முதல்ல என்னது? வாய். 2 கால், கை. கருவாயா எருவாயா? எருவாய். 5 கருவாய். இதுக்கு என்ன பேருங்க? கண்மேந்திரியம். கண்மேந்திரியம். கண்மம்னா என்னது? தொழில், தொழில் கருவி. கண்மேந்திரியம் என்பதற்கு தொழில் கருவி, தொழில் கருவி. ஆங்கிலத்தில் சொன்னா, கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் சொல்லணும்னா அவுட்புட் டிவைஸ். அவுட்புட் டிவைஸ். ஏன்னா கம்ப்யூட்டர்ல எடுத்தீங்கன்னா 2 டிவைஸ் இருக்கும். இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ். அப்படின்னு என்னது? கம்ப்யூட்டர்ல ஒரு ப்ராசஸர் இருக்கும், சிபியு அப்படின்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இதுக்கு 2 வகையான டிவைஸ் இருக்கு. ஒன்று, இந்த கம்ப்யூட்டருக்கு வெளியிருக்கிற டேட்டாவை உள்ள கொடுக்கணும். இன்னொன்னு, இதுல இருக்கிற டேட்டாவை வெளியே கொடுக்கணும். இந்த 2க்கு 2 வகையான கருவிகள் இருக்கிறது. உள்ள கொடுக்கிற கருவிக்கு என்ன பேரு? இன்புட் டிவைஸ். வெளியே கொடுக்கிற கருவிக்கு அவுட்புட் டிவைஸ். இதெல்லாம் இப்ப கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பெருமான் எப்பவோ நமக்கு வச்சிருக்கிறார். இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ். கண்மேந்திரியம் என்பது தொழில் கருவி. அப்போ உள்ள இருக்கிற செய்திய செயல்படுத்தும். உள்ள இருக்கிற கருவியை செயல்படுத்தும். எப்படி செயல்படுத்தும்? வாய், பேசுதல். இப்போ வாய் என்கின்ற கண்மேந்திரியத்தின் தொழில் பேசுதல். உனக்கு ஒரு தொழில் இருக்கு. வாயினுடைய தொழில பேசுதல். கால், இடற்பெயர்ச்சி. இடப்பெயர்ச்சி, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றது இடப்பெயர்ச்சி. எது செய்யும்? கால் செய்யும். அடுத்தது கை, ஏற்றல், இடுதல், கொடுக்கல், வாங்கல். ஒண்ணு கொடுக்கும், இல்லைன்னா வாங்கும். கொடுக்கிறது வாங்கிறது எதோட வேலை? கையோட வேலை. எருவாய், மலங்களை வெளியேற்றுதல்.
கருவாய், சிற்றின்பம். இது எல்லாமே என்னதுங்க? அவுட்புட். சரியா ஐயா? ஹார்ட்வேர்னு வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஹார்ட்வேர்னு சொன்னா அதுல சிக்கல் இருக்கு, புரியுதுங்களா? ஹார்ட்வேர்னு சொன்னா ஞானேந்திரியமும் ஹார்ட்வேர் தான். பின்னாடி இன்னொன்னு இருக்கா இல்லையா, அதுவும் ஹார்ட்வேர் தான். அதனால ஹார்ட்வேர் சொல்லக்கூடாது. டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் என்னது, ஹார்ட்வேர் சொல்லக்கூடாது, அவுட்புட் டிவைஸ் தான் கரெக்ட். சரிங்களா? இப்போ இதெல்லாம் செய்யணும்னா உள்ள இருந்து என்ன வரணும்? இன்ஃபர்மேஷன் வரணும், டேட்டா உள்ள இருந்து வரணும். எப்ப அங்க போ அப்படின்னு சொன்னா நடக்கும், எப்ப அதை வாங்கிக்கோ அப்படின்னா கை நீட்டும், குடுனா கொடுக்கும், பேசுனா பேசு. இப்ப நான் பேசணும்னா என்ன செய்யணும்? உள்ள நான் என்ன பேசணுங்கிறது உள்ள ப்ராசஸ் ஓடும். அப்புறம் அந்த என்ன செய்யும், அந்த புத்தி எடுத்து இதை சொல்லு, எதை சொல்லு, எதை சொல்லுன்னு கொடுக்கும். இப்ப நான் பேசிட்டு இருக்கிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் எனக்கு தெரியாது. இது எப்ப தெரியுமா தெரியும்? உட்காந்து ஏமா திருவாசகம் பாடு அப்படி சொன்னோன்னே அந்த பாட்டு அப்படியே நிற்கும். பாட்டு தெரியும், 100 தடவை பாடி இருக்கணும். இப்ப என்ன வரல? பாட்டு வரல. ஏன் வரல? அது அகங்காரம் துணிந்து எழல. அதனால என்ன வரல? உள்ள இருக்கிறது வெளியே வரல. புரியுதுங்களா? அதெல்லாம் உள்ள ஒரு பெரிய ப்ராசஸ் யூனிட் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பெருமான் எப்படி இந்த கருணையை கொடுத்துருக்கிறாருன்னு இன்னும் நம்ம விரிவா பார்க்கணும் அடுத்தடுத்த செய்தி. நான் ஒவ்வொன்னா பார்த்து எல்லாத்தையும் என்ன செய்யணும், ஒன்னா சேர்த்துனீங்கன்னா 36ஓட வேலையும் தெரிஞ்சிடும். இப்ப நம்ம ஒவ்வொன்னா தனித்தனியா பார்த்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? இது இடப்பெயர்ச்சிக்கு, இது ஏற்றலுக்கும் இடுதலுக்கும். சரி, எனவே இந்த கண்மேந்திரியம் என்பது உள்ள ஒரு செய்தியை வெளிப்படுத்துவதற்கு கண்மேந்திரியம்னு பேர். சரி, ஞானேந்திரியம் கண்டினியூஸா என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். நீங்க அதை தனித்தனியா ஒட்டக்கூடாது. நான் ஒட்டுக்கா 10 செய்தி சொன்னா புரியாதுன்னு என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், ஒன்னொன்னா சொல்லி அதோட அடுத்தடுத்து சேர்த்துக்கிட்டே வருவேன். நீங்க ஃபாலோ பண்ணாதான் புரியும், இல்லைன்னா புரியாது. சரியா? இப்ப ஞானேந்திரியம், ஞானேந்திரியத்துக்கு என்ன சொன்னேன்? அறிகருவி, அறிகருவி ஆங்கிலத்தில் சொன்னா இன்புட். ஆன்மாவுக்கு வெளியிருக்கிற செய்திய உள்ள கொடுக்கிறது. வெளியிருக்கிற செய்தியை உள்ள கொடுத்தா அதுக்கு என்ன பேரு? அறிகருவி. அறிவதற்கு துணை செய்கின்ற கருவி. நீங்க இந்த 5 தாண்டி வேற எந்த வகையாயும் அறிய முடியாது. நீங்க எதையாவது அறிஞ்சிக்கணும், இந்த 5 வழியாகத்தான் அறியணும். ஒன்று செவி. இப்ப உங்களுக்கு அறிகருவி எது? செவி. உங்களுக்கு அறிகருவி வேலை செஞ்சிட்டு இருக்கு, எனக்கு கண்மேந்திரியம் வேலை செஞ்சிட்டு இருக்கு. நான் பேசிட்டு இருக்கிறேன், நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. புரியுதா இல்லையா? இது நீங்க பேசிட்டு நான் கேட்டேன்னா என்ன ஆயிரும்? என்ன ஆகும்? நான் சரியான கேள்வியா இருந்தா ஐயன் தீரும், இல்லைன்னா குழப்பம் ஜாஸ்தி ஆகும். சரி, இப்போ செவி என்னதுங்க? கேட்பதற்கு துணை செய்கின்ற கருவி. தோல் பாருங்க, ஓசையை அறியும், ஓசையை அறியும். தோல் பரிசத்தை அறியும். தொடு உணர்வு. தோல் என்ன செய்யும்? தொட்டா தெரியுதா இல்லையா? தொடு உணர்வு. கண் உருவத்தை அறியும். அறியும். நாக்கு சுவையை அறியும். மூக்கு நாற்றத்தை அறியும். நாற்றம்னா என்னது? மனம். அவ்வளவுதான். நீங்க நாற்றம்னா இப்ப மாத்திட்டோம்.
துர்நாற்றம்னா தான் கெட்ட வாசம். புரியுதா இல்லையா? நாற்றம்னா என்னது? வாசனை. இப்ப நாற்றம்னா கெட்ட வாசனை ஆயிடுச்சு, பழக்கத்துல மாத்திட்டோம். உண்மையாலுமே நாற்றம்னா என்னது? வாசனை தான். அது துர்நாற்றம் சொன்னாதான் கெட்ட வாசம். புரியுதா இல்லையா? எனவே இந்த 5 வகையான விடயங்களை அறிவது எது? செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு. சரிங்களா? இந்த 5 வகையா தான் அறியும். 5 வகையா தான் அறியும். வேற இதை தாண்டி எப்படியாவது நீங்க அறிய முடியுமா? ஒரு பொருளை நீங்க இருக்குன்னு அறியறீங்க, எப்படி இந்த 5 தாண்டி உங்களால அறிய முடியுமா? ஒன்று பார்த்து அறியலாம், கேட்டு அறியலாம், தொட்டு அறியலாம், அல்லது முகர்ந்து பார்த்து அறியலாம், இல்லைன்னா கொஞ்சம் பிட்டு வாயில போட்டு அறியலாம். இதை தாண்டி அறியறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? எந்த வகையாயும் அறிய முடியாது இல்லைங்களா? இதான் ஐம்புலன்னு சொல்றோமா இல்லையா? 5 பொறி. 5 பொறி இதான் 5 பொறி. சரிங்களா? கண்மேந்திரியம் பார்த்தாச்சு, ஞானேந்திரியம் பார்த்தாச்சு. கண்மேந்திரியத்தின் தொழில் என்னது? கண்மேந்திரியத்தின் தொழில் பேசுதல், இடப்பெயர்ச்சி, ஏற்றல், இடுதல், மலஜலங்களை வெளியேற்றுதல். அடுத்தது சிற்றின்பம். அது 5க்கு தொழில். ஞானேந்திரியத்தின் தொழில் ஓசை அறிதல், பரிசத்தை அறிதல், உருவத்தை அறிதல், சுவையை அறிதல், நாற்றத்தை அறிதல். இந்த 5 முடிஞ்சுதா? இப்போ இதையெல்லாம் நீங்க கம்பைன் பண்ணணும். தன்மாத்திரைகள். பூதம், இன்னொரு 5 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துறேன். 36 வரைக்கும் நீங்க இப்ப இருக்கு. சரியா? இந்த பூதத்திற்கு குணம் ஒன்று உண்டு. ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒரு குணம் உண்டு. அதை ஒன்றும் நீங்க தனியா தெரிஞ்சுக்க வேண்டாம். தன்மாத்திரை தான் அப்படியே பூத குணமா சொல்லுவாங்க. ஆனா தன்மாத்திரை வேற, பூத குணம் வேற. புரியுதுங்களா? தன்மாத்திரையிலிருந்து இப்போ உதாரணம் சொல்றேன் கேட்டுங்க. ஓசை, ஓசை என்கின்ற தன்மாத்திரையிலே இருந்து ஆகாயம் என்கின்ற பூதம் தோன்றும். ஆகாயங்கிற பூதம் தோன்றும். இந்த ஆகாயத்தின் குணம் என்னன்னு கேட்டா ஓசை. ஆனா தன்மாத்திரை வேற, பூத குணம் வேற. பேரு 2 என்னது? ஒரே பேர் தான் இருக்கும். உங்க புத்தகத்துல இது இருக்காது. உங்க புத்தகத்துல பூத குணம் இருக்காது, பூத குணம் இருக்காது. ஆனா நீங்க அதை கொஞ்சம் நினைவுல வச்சுக்கங்க. ஏன்னா இது என்னன்னா கொஞ்சம் ஆரம்பத்தில் இருக்கிறவங்க குழப்பக்கூடாதுன்ட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க, பின்னாடி அது வரும். இருந்தாலும் முதல்ல சொல்லும் போதே ஒரு தொட்டு வச்சுக்கோ, புரியலன்னா விட்டுருங்க, ஒன்றும் தப்பில்லை. தன்மாத்திரை என்பது வேறு, பூத குணம் என்பது வேறு. ஆனா பேர் என்னவா இருக்கும்? 2க்கும் ஒரே பேர் தான் இருக்கும். 2க்கும் ஒரே பேர் தான் இருக்கும். இது ஏன் இது இப்ப எழுதுறேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பாருங்க, இந்த ஓசை, இப்ப ஓசை இருக்கா இல்லைங்களா? இதுக்கு சப்தம், சப்தம். இந்த ஓசை தான் இப்ப நம்ம காதுல கேட்கறது. இப்ப நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா இல்லையா? நான் கரெக்டா பேசுறேன்னா அப்படின்னா கேக்குதா இல்லையா? அது என்னது? இந்த ஓசை சப்தம். இந்த ஓசை கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு பேசிக்கா ஒரு ஃபார்முலா இருக்கு. 36 தத்துவங்கள் இருக்கா இல்லையா? 36 தத்துவம் படிச்சாச்சா இல்லையா? இந்த 36ஐயும் நேரடியா நீங்க அனுபவிக்க முடியாது. இந்த 36ஐயும் நேரடியா எந்த தத்துவத்தையும் நேரடியா அனுபவிக்க முடியாது. எல்லாமே எப்படி இருக்கு? சூக்குமமா இருக்கு. கண்ணுல பார்க்கறதோ தொடரதோ அனுபவிக்கவோ முடியாது. இந்த தத்துவங்கள் உயிருக்கு நேரடியா
அனுபவத்துக்கு வராது. எல்லாமே எப்படி இருக்கும்? சூக்குமமா இருக்கும். சூக்குமமா தான் இருக்கும். அதை நீங்க எந்த வகையில் என்ன செய்ய முடியாது? அறிய முடியாது. அப்ப நீங்க அறியறது எதுன்னு கேட்டீங்கன்னா தாத்வீகங்கள்னு பேர். தத்துவம் 36. தத்துவம் எத்தனை? 36. தாத்வீகம் 60. இந்த 60 தான் நாம அனுபவிக்கிறது. நாம அனுபவிக்கிறதுலாம் எத்தனை? நேரடியாக அனுபவிக்கிறோமா இல்லையா? அது என்னது? இந்த 60 தான். இந்த 36 நேரடியாக அனுபவிக்க முடியாது. அதுல 5 தான் இந்த பூத கோணம். இன்னும் 55 இருக்கு. சரியா? இன்னொரு உதாரணம் சொன்னா தெரியும். உதாரணத்துக்கு இப்ப காற்றுன்னு இருக்கா இல்லையா? காற்று. இந்த காற்று நேரா நம்ம அனுபவிக்கிறோமா? இல்ல. உணர்ந்தீங்கன்னாவே அது அனுபவத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். புரியுதாங்களா? காற்று இப்ப நீங்க சுவாசிக்கிறீங்களா இல்லையா? அந்த காற்றுக்கு என்ன பேரு? என்ன பேரு? சயின்டிபிக்கா சொல்லுங்க. ஆக்சிஜன். புரியுதா? இந்த மாதிரி இந்த காற்றுக்கு 10 வகையான காற்று இருக்கு. உதாரணன், அபானன், பிராணன். பிராணன்கிறதா ஆக்சிஜன். நீங்க சுவாசிக்கிற பிராணவாயு சொல்றமா இல்லைங்களா? பிராணன். அப்ப நீங்க சுவாசிக்கிற காத்து என்னது? ஆக்சிஜன். அதுக்கு தாத்வீகம். காற்று என்கின்ற இந்த ஒரு தத்துவம் 10 தாத்வீகமா வரும். 10 தாத்வீகமா வரும். அது நம்ம நேரடியா அனுபவிப்போம். எதை அனுபவிப்போம்? தாத்வீகங்களை நேரடியா அனுபவிப்போம். உதாரணத்துக்கு வச்சுக்கங்க. இப்போ நீர். நீர் எங்க வந்தது? இதுல எங்க நான் நீர் எழுத ஆற்றம் இங்க எழுதிட்டா? மண் நீர். இது நீர். சுவைக்கு நீர். இப்ப இந்த நீருங்கிறது ஒண்ணு. நீருங்கிறது ஒரு தத்துவம் தானே. இப்ப நமக்கு என்னவா வரும் தெரியுமா? சளியா வரும், ரத்தமா வரும். எல்லாம் எதனுடைய கூறு? நீரினுடைய கூறு. சளியா வந்துட்டா தாத்வீகம், ரத்தமா வந்துட்டா தாத்வீகம். ஆனா இங்க என்ன சொல்லி இருக்கிறோம்? நீர் மட்டும்தான் இருக்கும். இப்ப நீர்னு சொன்னா அது என்னது? தத்துவம். ரத்தம்னு சொன்னீங்கன்னா தாத்வீகம். புரியுதா? இந்த மாதிரி 60 இருக்கு. நான் 60 எழுதி போட்ட புரியும். இப்ப வேண்டாம். அதனால இந்த 36 தத்துவங்களும் நேரடியா அனுபவிக்க முடியாது. நேரடியா அனுபவிக்க முடியாது. ஆனா அனுபவத்துக்கு அது என்ன செய்யும்? பின்னாடி இருக்கும். பின்னாடி இருந்து நம்மளை இயக்கிட்டு இருக்கோம். நேரடி அனுபவத்துக்கு வராது. சரிங்களா? அது ஒரு பேசிக்கா நீங்க அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ தன்மாத்திரையை நீங்க விட்டுருங்க. சரியா? நான் புரியறதுக்காக எழுதி இருக்கிறேன். இப்ப பாருங்க, ஞானேந்திரியம். தோல், கண், நாக்கு, மூக்கு. சரிங்களா? படிச்சதானே? இப்ப பாருங்க, செவியாகிய இந்திரியம். செவியாகிய இந்திரியம் ஆகாயமாகிய பூதத்தை பற்றுக்கோடாக கொண்டு. பற்றுக்கோடுன்னு என்னதுங்க? அது வேணும். அது இருந்தாதான் வேலை செய்யும். எது வேலை செய்யும்? காது வேலை செய்யணும்னா ஆகாயங்கிற பூதம் வேணும். செவியாகிய இந்திரியம் ஆகாயமாகிய பூதத்தை பற்றுக்கோடாக கொண்டு அதன் குணமாகிய ஓசையை அறியும். செவியினுடைய விடயம் எது? ஓசை. செவிக்கு விடயம் ஓசை. இது செவியாகி இந்திரிய ஓசை அறியும்னா இடையில என்ன இருக்கணும்? ஆகாயங்கிற பூதம் இருக்கணும். ஆகாய பூதம் இல்லைன்னா ஓசையை எது அறியாது? செவி அறியாது. அதே மாதிரி தோளாகிய இந்திரியம் காற்றாகிய பூதத்தை பற்றுக்கோடாக கொண்டு ஊருனா பரிசம்,
ஊருனாலும் பரிசனாலும் ஒண்ணுதான். பரிசம், பரிசத்தை அறியும். அடுத்தது கண்ணாகி இந்திரியம், நெருப்பாகிய பூதத்தை பற்றுக்கோடாக கொண்டு ஒளியை அறியும். ஒளினா உருவம்னு பேர். இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க, நான் எல்லாத்தையும் எழுதி போடுறேன். ஒளியை அறியும், உருவத்தை அறியும். நாக்காகி இந்திரியம், நீராகிய பூதத்தை பற்றுக்கோடாக கொண்டு சுவையை அறியும். உருவம், உருவம் இருக்கா? உருவம், உருவங்க, உருவம்னு இருந்தா மாத்திங்க. அது உருவம். அதுல டைப்பிங்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். உருவம். மூக்காகிய இந்திரியம், மண்ணாகிய பூதத்தை பற்றுக்கோடாக கொண்டு நாற்றத்தை அறியும். நாற்றத்தை அறியும். புரிஞ்சுதுங்களா? டீ சாப்பிடுங்க. கர்மேந்திரியங்கள் பார்த்தோம். அடுத்தது கண்மேந்திரியங்கள். எழுதுனது தான், அதுல இடையில ஒண்ணு மட்டும் சொருகி இருக்கும். இயங்கும் முறை. வாய் என்கின்ற கண்மேந்திரியம் ஆகாயத்தை பற்றுக்கோடாக கொண்டு பேசுதலை செய்யும். பேசுதலை செய்யும். சரிங்களா? இப்போ ஆகாயம் இருந்தாதான் என்ன செய்ய முடியும்? பேச முடியும். ஆகாயங்கிற என்ன இருக்கணும்? பூதம். ஆகாயங்கிற பூதம் இருக்கணும். ஆகாய பூதம் எங்க இருக்கணும்? புறத்துல இருக்கணும், அகத்துக்குள்ள இருக்கணும். இந்த உடம்புக்குள்ள 5 பூதம் இருக்கு, அது தெரியுமில்ல? உடம்புக்குள்ள பஞ்சபூதம் இருக்கு, வெளியேயும் 5 பூதம் இருக்கு. வெளியிருக்கிற 5 பூதமும் உள்ள இருக்கிற 5 பூதமும் ஒரு நேர்கோட்டில் நிற்கிற போதே இந்த வேலை நடக்கும். இப்ப எனக்கு பேச்சு சரியா வரல, இப்ப நம்ம சொல்றோம் சில குழந்தைகளுக்கு பேச்சு சரியா வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆகாய குணத்தின் குணம் அந்த குழந்தை உடம்புல கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப பேசுறாயா அப்படின்னா அது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குதுன்னு அர்த்தம். அந்த பூத குணம் அவனுக்குள்ள இருக்கும். உடம்புக்குள்ள பஞ்சபூதங்களும் உண்டு. அண்டமும் பிண்டமும் பஞ்சபூதத்தினால் ஆனது. உடம்பும் உலகமும் பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கை. சரிங்களா? எனவே வாய் என்கின்ற கண்மேந்திரியம் ஆகாயத்தை பற்றுக்கோடாக கொண்டு பேசுதலை செய்யும். பேசுதலை செய்யும். அப்படியே ஞானேந்திரியத்துக்கு போங்க. அப்படியே ஞானேந்திரியம் என்ன இருக்கு? செவி என்கின்ற இந்திரியம் ஆகாயத்தை பற்றுக்கோடாக கொண்டு ஓசையை அறியும். இப்ப 2 நடக்குதா இல்லையா? எப்படி நடக்குது? எனக்கு ஆகாயங்கிற பற்றுக்கோடை கொண்டு நான் பேசுதலை செய்து கொண்டிருக்கின்றேன். உங்களுக்கு ஆகாயத்தை பற்றுக்கோடாக கொண்டு கேட்டலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்ப செயல் ஒண்ணுதான். ஆனா உங்களுக்கு ஞானேந்திரியம், எனக்கு கண்மேந்திரியம். ஒரே நேரத்தில் 2 தொழில் நடக்குதா இல்லையா? உங்களுக்கு கேட்டல்ங்கிற தொழில், எனக்கு பேசல்ங்கிற தொழில். 2க்கு எது ஆதாரமா நிக்குது? ஆகாயம் இருக்குது. இப்ப ஆகாய தத்துவம் சரியா இல்லைன்னு வச்சுக்கங்க, நான் பேசக்கூடிய சப்தம் உங்க காதை வந்து அடையாது. உங்க காதை வந்து சரியா அடையாது. நான் பேசுறது உங்களுக்கு புரியாது. எனக்குள்ள இருக்கிற ஆகாயம் சரியா இல்லைன்னா என்னால சரியா பேச முடியாது. புரியுதுங்களா? இதெல்லாம் இன்டர்னல் மெக்கானிசம். நமக்கு இதெல்லாம் தெரியாது. அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கு. சரியா போற வரைக்கும் பிரச்சனை இல்லை. புரியுதா இல்லைங்களா? சரி, 2வது பாருங்க. கால். கால் என்கின்ற கண்மேந்திரியம் காற்றை இடமாக கொண்டு இடப்பெயர்ச்சியை செய்யும். நடக்கணும்னு என்ன வேணும்? காற்று இருக்கணும். நம்ம புவியீர்ப்பு விசை சொல்றோமா இல்லையா? அதெல்லாம் எது? காற்றை கொண்டுதான் இருக்கு. நிலவுக்கு போனா மிதக்கிறான், ஆகாயத்துல மிதக்கிறான். ஏன்? காத்து இல்ல. இடப்பெயர்ச்சி இங்க மாதிரி நடக்க முடியாது. ஓட முடியுமா? ஆகாயத்துல ஓட முடியாது. ஏன் ஓட முடியாது? காத்து இல்ல. இப்ப காற்று இருந்தாதான் என்ன செய்ய முடியும்? இடப்பெயர்ச்சி செய்ய முடியும். காற்று குறைய குறைய இடப்பெயர்ச்சி குறைஞ்சிக்கிட்டே போகும். புரியுதுங்களா? எனவே காற்று என்கின்ற பூதத்தை பற்றுக்கோடாக கொண்டு
கால் என்கின்ற கண்மேந்திரியம் இடப்பெயர்ச்சியை செய்யும். அடுத்தது மூணாவது, கை என்கின்ற இந்திரியம் நெருப்பை இடமாக கொண்டு ஏற்றலையும் இடுதலையும் செய்யும். ஏற்றலையும் இடுதலையும் செய்யும். ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா, கையெல்லாம் நல்லா எங்கணும்னா உடம்புல என்ன இருக்கணும்? வெப்பம் இருக்கணும். சூடு இருந்தாதான் நரம்பு மண்டலமே ஒழுங்கா இயங்கும். கை கால் எல்லாமே இயங்கணும்னா உடம்புக்குள்ள என்ன இருக்கணும்? வெப்ப மண்டலம், சூடு இருக்கணும். அது நெருப்பு. அடுத்தது எருவாய். எருவாய் நீர் என்கின்ற பூதத்தை பற்றுக்கோடாக கொண்டு மலஜலங்களை வெளியேற்றும். சரியா போகலன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நல்லா தண்ணி குடியா சொல்றோமா இல்லையா? சரியா மோஷன் போகல, எல்லாரும் என்ன காமனா சொல்றது என்னது? ஏன்னா தண்ணீர் நீர்ச்சத்து உடம்புல இருந்தாதான் என்ன ஆகும்? கழிவு வெளியேறும். உடம்புல இருக்க கழிவுனா மலங்கள் மட்டும் இல்ல, வேர்வை, கண்ணில் வர பூளை, இது எல்லாமே என்னது? எல்லாம் வெளியே வர்றதுதான். சரிங்களா? எனவே அது நீரை பற்று கோடாக கொண்டு எருவாயாகிய கண்மேந்திரியம் மலஜலங்களை வெளியேற்றும். அடுத்தது கருவாய், நமக்கு சிற்றின்பத்திற்கான உறுப்பு. அது மண் என்பதை பற்றுக்கோடாக கொண்டு சிற்றின்பத்தை செய்யும். என்னதுங்க? சந்ததி விருத்தி. சந்ததி விருத்தியை செய்யறது என்னது? அதுதான் இந்த உறுப்பு. எது? கருவா என்று சொல்லக்கூடிய உறுப்பு. இப்ப இதுக்கு என்ன வேணும்? நிலம்ங்கிற தத்துவம், நிலம்ங்கிற தத்துவம் வேணும். இப்ப 5 பூதங்களும் ஒவ்வொரு வகையில 5 தொழில்களுக்கு துணை செய்து நிற்கிறது. ஞானேந்திரியத்திற்கும் பூதம் வேணும், கண்மேந்திரியத்திற்கும் பூதம் வேணும். 5 பூதம் இருந்தாதான் ஞானேந்திரியமும் தொழில் செய்யும். 5 பூதம் இருந்தாதான் கண்மேந்திரியமும் தொழில் செய்யும். சரி, தொடங்கினா அது லேட் ஆயிடும். ஆனால் அந்த கரணங்களை தொடங்கினா ரொம்ப லேட் ஆயிடும். அது கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே நடத்த வேண்டிய செய்தி. பாதியில் நிறுத்த முடியாது. 4:30 ஆச்சு. ஐயா நீங்க ரெடினா நான் நடத்துறதுக்கு ரெடி தான். இன்னைக்கு நான் ஊருக்கு போற வேலை இல்லை. சொன்னதுல இருந்து ஒரு ஸ்டெப்பு பின்னாடி கொஞ்சம் உள்ள போறோம். இப்ப ஏற்கனவே பார்த்துட்டோம். செவி என்கின்ற இந்திரியம் ஆகாயத்தை பற்றுக்கோடாக கொண்டு ஓசையை அறியும். தோல் என்கின்ற இந்திரியம் காற்றை பற்றுக்கோடாக கொண்டு ஊரை அறியும். அது மாதிரி 5 அறியும். சரிங்களா? இப்ப பாருங்க, மனம், அகங்காரம், புத்தி, சித்தம். அந்த கரணம் எழுதணுமா? மனதினுடைய தொழில் என்ன சொன்னோம்? மனம் போய் பற்றும், போய் பற்றும். புத்தி நிச்சயிக்கும். அகங்காரம் துணிந்து எழும், துணிந்து எழும். புத்தி நிச்சயிக்கும். சித்தம் அழுந்தும். இப்போ நாம ஒரு விடயத்தை அறிகிறோம். விடயம்னா என்னது? விடயம் என்று சொல்ல என்னது? அனுபவ பொருள். அனுபவ பொருளுக்கு விடயம்னு பேரு. இப்போ நான் என்ன பண்றேன்? என் கண்ணால ஒருத்தரை பார்க்கறேன். கண்ணால ஒருத்தரை பார்க்கறேன். நான் என்ன செய்யறேன்? இந்த கண்ணு போய் அவர் என்ன செய்யும்? போட்டோ பிடிக்குது. போட்டோ பிடிக்குது. ஒரு போட்டோ பிடிக்கணும்னு சொன்னா ஒரு பேசிக்கா ஒரு இதை ஞாபகம் வச்சுங்க. ஒரு பொருள் என்பது குணங்களின் சேர்க்கை. ஒரு பொருள் என்பது குணங்களின் சேர்க்கை. இப்ப தாமரை, தாமரை, தாமரைக்கு என்னென்ன குணம் சொல்லலாம்? மென்மையானது, அக இதழ் இருக்கும், புற இதழ் இருக்கும், சிகப்பு வண்ணத்தில் இருக்கும், நல்ல வாசம் இருக்கும். இப்படி அந்த தாமரைக்கு நீங்க டிஃபைன் பண்றீங்களா இல்ல? இதுதான் தாமரை அப்படின்னு நீங்க என்னென்ன சொல்றீங்களோ அதெல்லாம் என்னது? அதனுடைய குணம். சிகப்பு தாமரையின் குணம், வாசனை தாமரையின் குணம், மென்மை தாமரையின்
குணம். இப்ப நம்ம தாமரை எது தாமரைன்னு கேட்டா நீங்க இதெல்லாம் சொல்லி இதுதான் தாமரைன்னு சொல்றீங்களா, 1 2 3 4 பாயிண்ட் போட்டுக்கங்க. இதெல்லாம் என்னது? அதனுடைய குணம். அப்போ குணங்களின் சேர்க்கை தான் ஒரு பொருள். இது ஒரு அடிப்படையா ஞாபகம் வச்சுங்க. இது எல்லா பொருளுக்கும் என்ன உண்டு? குணங்கள் உண்டு, குணங்கள் உண்டு. இப்போ நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இப்ப என்னுடைய கண்ணாகி இந்திரியம் இப்போ ஒரு உருவத்தை போய் பற்றுகிறது, உருவத்தை போய் பற்றுகிறது. பற்றிய உடனே என்ன செய்யும்? ஒரு போட்டோ பிடிச்சிருச்சு. நான் எப்பவுமே சொல்றதா, ரமேஷ் சுரேஷ் ஒன்னையே வச்சுக்கிட்டாதான் கன்ஃபியூஷன் ஆகாது இல்லையா? எனக்கு ரமேஷ்னு ஒருத்தர் தெரியும், சுரேஷ்னு ஒருத்தரை தெரியும். நான் இப்போ ஒருத்தர் தூரத்துல வராரு, அவர் என்ன செய்யறேன்? பார்க்கறேன். பார்த்த உடனே என் கண்ணு என்ன செஞ்சிருச்சு? போட்டா பிடிச்சிருச்சு. போட்டா பிடிச்சு என்ன செய்யும்? உள்ள கொடுக்கும், உள்ள கொடுக்கும், உள்ள கொடுக்கும். உள்ள கொடுத்த உடனே என்ன செய்யும்? என்ன ப்ராசஸ் நடக்குது பாருங்க. மனம்ங்கிற இந்த இந்திரியம், மனம்ங்கிற இந்திரியம் என்ன செய்யுது? கண்கிற இந்திரியத்தை பற்றி உருவத்தை பிடிச்சிருச்சு. பிடிச்சு கொண்டு வந்து மனத்துக்கிட்ட கொடுத்துருச்சு. மனம்ங்கிற கருவி கண்கிற இந்திரியத்தை பற்றி நெருப்பை இடமாக கொண்டு ஒரு உருவத்தை என்ன செஞ்சிருச்சு? பிடிச்சிருச்சு. போட்டா பிடிச்சி இப்ப இது எங்க வந்துருச்சு? மனசுக்கு வந்துருச்சு. இப்ப என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 5 அடி உயரம் இருந்தார். பிடிச்ச உருவம் எப்படி இருந்தது? ஒரு 5 அடி உருவம், சிகப்பு, கண்ணாடி போட்டிருந்தாரு, ஒரு ஜோல்னா போய் வச்சிருந்தாரு, ஒரு 2 வீலர்ல வந்தாரு, பேண்ட் போட்டிருந்தாரு, சட்டை போட்ட இந்த கலர் சட்டை, என்ன கலர் பேண்ட், கண்ணாடி போட்டிருந்தாரு. இதெல்லாம் அவரை பற்றிய செய்தி எல்லாம் வாங்குதாலே. இப்போ ஒருவரை பார்த்தோம்னா நமக்கு என்னென்ன வரும்? அதையெல்லாம் எங்க வந்துருச்சு? மனசுக்கு வந்துருச்சு. மனம் போய் பற்றியது. மனம் என்ன செஞ்சது? போய் பற்றியது. எதை கொண்டு? கண்கிற இந்திரியத்தின் வழியாக உருவத்தை மனம் போய் பற்றியது. மனம் போய் பற்றியது. பற்றிய உடனே இது என்ன செய்யும்? இங்க இருந்து இதுக்கு கொடுத்துரும். இதனுடைய வேலை என்னது? வாங்கி கொடுக்கறதா வேலை. அங்க வாங்கி எங்க? வெளியே இருக்கிற விடயத்தை வாங்கி உள்ள இருக்கிற ஆளுக்கு கொடுக்கறது மட்டும்தான் இதனுடைய வேலை. மனசு இதை தவிர அது வேற ஒரு வேலையும் செய்யாது. புரியுதுங்களா? வாங்கி கொடுக்கும், வெளியே இருக்கிறத வாங்கி உள்ள கொடுத்துரும். இப்ப மனம் என்ன செஞ்சிருச்சு? இப்ப என்னோட கண் வழியா ஒருத்தர் பிடிச்சாச்சு. 5 அடி உயர் இருப்பாரு, குண்டா இருப்பாரு, சவப்பா இருப்பாரு, இந்த கலர் சட்டை, இந்த கலர் பேண்ட், ஜோல்னா பை, கண்ணாடி, ஷூ போட்டிருந்தாரு, 2 வீலர்ல வந்தாரு. இத்தனை செய்தியையும் கண்ணு வாங்கி மனதுகிட்ட கொடுத்துருச்சு. மனம் இப்ப என்ன செஞ்சிருச்சு? ஆங்காரத்துக்கு பாஸ் பண்ணிருச்சு. மனதோட வேலை முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்ப ஆங்காரம் என்ன செய்யும்? துணிந்து எழும். துணிந்து எழும். துணிந்து எழுந்தால் என்ன செய்யும்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு இது போகும். துணிந்து எழலனா ரிஜெக்ட் பண்ணி வெளியே தள்ளிடும். பார்த்தோம் அப்படின்னு போயிடும். அது யார் அப்படின்னு பார்க்கணும். என்னது வேணும்னு சொன்னா இந்த டேட்டா அடுத்த ப்ராசஸ்க்கு போவோம். வேண்டாம்னா அங்கேயே விட்டுரும். இப்போ இது வேணும்னு முடிவு செய்யறதும் வேண்டான்னு முடிவு செய்யறது எது? அங்காரம். துணிந்து எழுந்தால் புத்திக்கு வரும். துணிந்து எழுலனா வெளியே தள்ளிடும். சரிங்களா? இப்ப இந்த இடத்தை தாண்டி இங்க வரணும்னா எல்லா செய்தியும் வராது. கண்ணு பார்க்கிற எல்லாம் எதுக்கு போவாது? புத்திக்கு போவாது. நம்ம சொல்றோமா இல்லையா? எங்க நான் நேற்று போகும்போது கை காட்டினா நீங்க பார்க்கவே இல்லை, இல்லைங்க கவனிச்சிருக்க மாட்டேன் சொல்றோமா இல்லைங்களா? அவரை பார்த்துக்கிட்டே போவோம். அவரை பார்த்துருப்போம். கண்ணு அவர் என்ன செஞ்சிருக்கோம்? பிடிச்சிருச்சு, மனசுக்கு கொடுத்துருச்சு. மனம் ஆங்காரத்துக்கு கொடுத்தது. ஆங்காரம் என்ன செஞ்சிருச்சு? போடான்னு விட்டுருச்சு. அதனால அவரை கவனிக்கல. அவரை நாம கவனிக்கல. இப்போ கண் ஒரே நேரத்தில் இப்ப நான் இப்படி உங்களை பாக்குறேன், 150 பேர்த்த இப்படி பார்ப்பேன். எல்லாத்தையும் எங்க ஆங்காரம் துணிந்து எழுதாது. இப்படி பார்க்கும்போது அந்த அம்மா ஞாபகத்துக்கு வருவாங்க, இங்க பார்க்கும்போது இவரு ஞாபகத்துக்கு வரும். அப்ப யாரோ ஒருத்தர் தான் என்ன செய்யும்? ஏன் ஆங்காரம் துணிந்து மற்றவங்களை எல்லாம் பார்க்கும், ஆனா ஆங்காரத்துக்கு போகாது.
ஆனா ஒரே நேரத்தில் இப்படி பாக்குறனா இல்லையா? 150 பேர் என் அறிவுக்குள்ள ஆங்காரத்துக்கு வருவாங்களா? வரமாட்டாங்க. தூங்குற ஆள் வருவாரு, கவனிக்கிற ஆள் வருவார். ஒரு தூங்குறாரியா, ரைட், அப்படி பார்த்துட்டு அந்த பக்கம் போயிட வேண்டியது. அவரு கொஞ்சம் ஒரு முகத்துல ஒரு பிரைட்னஸ் தெரியுது, கவனிப்பாராட்டுறது. புரியுதா இல்லைங்களா? இப்ப இதெல்லாம் இருந்து அது மட்டும்தான் ஆங்காரம் துணிந்து ஏழும், மற்றதெல்லாம் என்ன செஞ்சிடும், அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருக்கும். புரியுதா இல்லைங்களா? இது மாதிரி ஒவ்வொரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்ணை மூடி முழிக்கிற ஒவ்வொரு செகண்ட் இது நடந்துகிட்டு இருக்கு. நான் ஏதோ பெரிய ப்ராசஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன், ஆனா நடக்கிறது எப்படி நடக்குது? அப்படியே அடுத்தடுத்த செகண்ட் அது நடந்துகிட்டே இருக்கு. நாம இதெல்லாம் தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்குள்ள இந்த மெக்கானிசம் ஓடிக்கிட்டே இருக்குது. சரிங்களா? ஆங்காரம் துணிந்து எழுந்தாள் புத்திக்கு கொடுக்கும், புத்திக்கு கொடுக்கும். புத்தி என்ன செய்யும்? நிச்சயிக்கும், நிச்சயிக்கும். இங்க நிச்சயிக்கிறதுக்கு இதுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா என்ன இருக்கணும்? டேட்டாஸ் வேணும், டேட்டாஸ் வேணும். என்ன டேட்டாஸ்? ஏற்கனவே அதை பற்றிய செய்தி பூரா உள்ள நான் சொன்னாலே ஹார்ட் டிஸ்க், புத்தி தத்துவம் தான் ஹார்ட் டிஸ்க். இப்ப நான் உதாரணத்துக்கு என்னுடைய அறிவில் ஒரு 1,00,000 டேட்டா வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அது கோடான கோடி இருக்கும், உங்க அறிவில் இருக்கு, என் அறிவில் இருக்கு. புரியறதுக்காக வச்சுக்கோம். 1,00,000 டேட்டா என்கிட்ட இருக்கு. அதுல 50,000 டேட்டா பெண்பால், 50,000 டேட்டா ஆண்பால். எப்படி ஸ்க்ரூட்டனைஸ் நடக்கிறது சும்மா சொல்றேன். இப்போ நான் ஒரு ஆளை போட்டா பிடிச்சாச்சு, அவரை பற்றிய செய்தி என்னது? 5 அடி உயரம், சிவப்பு, குண்டு, ஜோல்னா பைய, இன்ன கலர் சட்டை, இன்ன வண்டி, இதெல்லாம் எடுத்து மனசுக்கு வந்தாச்சு, ஆங்காரத்துக்கு வந்து புத்திக்கு வந்துருச்சு. புத்தி என்ன செய்யுது? ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுது. ஏற்கனவே எங்கிட்ட இருக்கிற செய்தி என்ன செய்ய கம்பேர் பண்ணுது. முதல்ல அவர் ஆனா பெண்ணா? ஆண். இந்த 50,000 டேட்டா ஒதுக்கிரு. யாரு? பெண்பால் அப்படின்னு இருக்கிற 50,000 கழிச்சிரு. அப்புறம் குழந்தையா, வயசான ஆளா, இளைஞரா? 30% வச்சுக்கோ 50,000. அப்ப அவர் ஒரு இளைஞர். அப்போ மொத்தம் மீதி இருக்கிற 70 கழிச்சிரு. 30,000, இந்த 50,000 ஒரு 30% டேட்டா. அல்ல சகப்பானவங்க எத்தனை பேரு, கருப்பானவங்க எத்தனை பேரு கழிச்சிரு. இப்ப சகப்பானவங்க எத்தனை பேர்? 5 அடி உயரம் இருக்கிற ஆள் யாரு? மீதி எல்லாம் கழிச்சிரு. அப்புறம் 2 வீலர்ல வர ஆள் யாரு? கண்ணாடி போட்ட ஆள் யாரு? ஜோனா பையோட வர ஆள் யாரு? இப்படி என்ன செய்யும்? ஏற்கனவே இருக்கிறத பூரா கழிச்சு 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 ஒன்னு ரமேஷா இருக்கணும், இல்லைன்னா சுரேஷா இருக்கணும். ஏன்னா 2 பேரும் சிவப்பா இருப்பாங்க, குண்டா இருப்பாங்க, 2 வீலர்ல வருவாங்க. கிட்டத்தட்ட 2 பேரும் எப்படி இருக்கிறாங்க? ஒரே மாதிரி இருக்கிறாங்க, ஒரே மாதிரி இருக்கிறாங்க. இப்ப புத்தி என்ன செய்யணும்? ரமேஷ்னு முடிவு பண்ணணும், இல்லைன்னா சுரேஷ்னு முடிவு பண்ணணும். இப்போ என்னுடைய வினை சரியா இருந்தா ரமேஷ ரமேஷ்னு முடிவு பண்ணுவேன், சுரேஷ சுரேஷ்னு முடிவு பண்ணுவேன். ஒருவேளை என் வினை சரியா இல்லைன்னா மாத்தி முடிவு பண்ணுவேன். ரமேஷ சுரேஷ்னு முடிவு பண்ணுவேன், சுரேஷ ரமேஷ்னு முடிவு. அப்ப எனக்கு என்ன இருக்கணும்? இங்க எல்லாத்தையும் முடிச்சு கடைசியா எங்க வந்து நிக்குது? வினைக்கு தக்கவாறுதான் புத்தி நிச்சயிக்கும், புத்தி நிச்சயிக்கும். சரி, இப்ப பாருங்க, புத்தி நிச்சயிச்சிருச்சு. யாரு? ரமேஷ் அப்படின்னு நிச்சயிச்சிருச்சு. சரிங்களா? இப்போ நிச்சயித்து யாருக்கு கொடுக்குது? சித்தத்துக்கு கொடுக்குது. சித்தம் என்ன செய்யும்? அழுந்தும். என்னங்க அழுந்தும்? ரமேஷ பார்த்தா எனக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கு, சுரேஷ பார்த்தா ஒரு ரியாக்ஷன் இருக்கு. என்ன ரியாக்ஷன்? ரமேஷ் என்கிட்ட காசு வாங்கினவன், சுரேஷ் நான் காசு வாங்கியிருக்கிறேன். ரமேஷ் அப்பா சிக்குனாண்டா அப்படின்னு ஒரு சந்தோஷம். இப்போ சித்தம் என்ன செய்யும்? சந்தோஷமா அதுல அழுந்தம். அவனை வீட்டுல போய் பார்க்கணும்னு நினைச்சேன், நல்ல வேலை வந்தாயா அப்படின்னு ஒரு சந்தோஷம். சுரேஷின் முடிவு படிச்சுன்னா ஐயோ தெரியாம இந்த பக்கம் வந்துட்டு மாட்டிருக்குதே அப்படின்னு என்ன செய்யும்? வருத்தப்படும். புரியுதா இல்லைங்களா? ஒண்ணு சந்தோஷப்படும், இல்லைன்னா வருத்தப்படும். இன்னொன்னு எனக்கு மயக்கம். 3 குணம் இருக்கு. ஒண்ணு இன்பம், துன்பம்,
மயக்கம். 3 வகையில சித்தம் வேலை செய்யும். ஒண்ணு இன்பப்படும், இல்லைன்னா துன்பப்படும், இல்லைன்னா என்ன செய்யும், மயக்கம் வரும். இது நீங்க பெறக்கூடிய விடயத்தை பொறுத்து. எந்த பொருளை நீங்க நுகர்கிறீர்களோ அதற்கு தகவாறு இன்பமோ துன்பமோ அல்லது மயக்கமோ நிகழும். இங்க 3 குணமும் இங்க வேலை செய்யும். என்னது? சாத்வீகம், ராசதம், தாமசம். இந்த 3ம் இங்க வேலை செய்யும். எப்படி வேலை செய்யும் கேட்டீங்கன்னா, இப்போ இந்த சித்தத்திலே அழுந்தக்கூடிய ஆன்மாவின் குணம், ஆன்மாவின் குணம். இன்னொன்று நீங்க அனுபவிக்கக்கூடிய பொருளினுடைய குணம். 2 குணம் வந்துருச்சு. ஒன்று ஆன்மாவினுடைய குணம், மற்றொன்று அனுபவ பொருளினுடைய குணம். இதை பொறுத்து சித்தத்தின் தன்மை மாறும். சித்தத்தின் தன்மை மாறும். உதாரணத்துக்கு இன்னொன்று சொன்னா புரியும் உங்களுக்கு. இப்போ நான் சாத்வீக குணத்துல இருக்கிறேன், சாத்வீக குணத்துல இருக்கிறேன். இப்போ என்கிட்ட வந்து ஒருத்தர் கோபமா பேசுறாரு. இப்பதான் பூசையெல்லாம் முடிச்சுட்டு வந்து அப்படியே ஆனந்தம் உட்காந்துருக்கு. அவர் என்ன செய்யறாரு? கத்துறாரு. சரி, உடுப்பா ஏதோ தெரியாம பேசுறாரு, தெரியாம பேசுற. இப்ப ஏன்னா இப்ப வர விடயம் என்ன விடயம்? ரஜோகுணம். அவன் சத்தம் போடுறான், கை கை கைன்னு கத்துறான், டென்ஷன் ஆகிற மாதிரி தான் அவன் பேசுறான். வர்ற விடயம் என்னது? ரஜோகுணம் விடயமா வருது. நான் என்ன குணத்துல இருக்கிறேன்? சாத்விகத்துல இருக்கிறேன், சாத்விகத்துல இருக்கிறேன். இப்போ இந்த சாத்விகத்தை அது என்ன செய்யும்? டிஸ்டர்ப் பண்ணும். பண்ணுமா பண்ணாதா? ஒரு எக்ஸ்டெண்ட் வரைக்கும் நான் எப்படி இருப்பேன்? சாத்விகத்துல தான் இருப்பேன். ஏன்னா இப்ப எனக்கு சாத்விகம் மேலோங்கி இருந்தா ரஜோகுணம் வந்தாலும் நான் எப்படி இருப்பேன்? சாத்விகத்துல இருப்பேன். ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, ஏதோ தெரியாம பேசுறாருயா. 10 நிமிஷம் ஆச்சு, தெரியாம பேசுறாரு. பேசிட்டே இருந்தா ஓ நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இப்ப என் குணம் மாறிடுச்சு. இப்ப இங்கேயும் என்ன வந்துருச்சு? ரஜோகுணம் வந்துருச்சு. சாத்வீகத்தில் இருந்தேன், என்னுடைய குணம் சாத்வீகம், விடயம் ரஜோகுணம். இப்ப எது வரும்னு கேட்டீங்கன்னா, எது மிகுதியா இருக்குதோ அது வரும். அது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இதை குறைச்சிக்கிட்டே வந்து ஒரு நேரத்தில் நான் என்ன ஆயிடுவேன்? நான் ரஜோகுணத்துக்கு போயிடுவேன். சரியா? இன்னொன்னு, இப்போ அவன் வரும்போதே ரஜோகுணத்துல வரான், நானே ஏற்கனவே எப்படி இருக்கிறேன்? ரஜோகுணத்தில் இருக்கிறேன். அப்ப அவன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஆரம்பிச்சிருவேன். அப்ப என்னது? என்னுடைய குணம், வரக்கூடிய விடயத்தினுடைய குணம். இதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட் எப்படி இருக்கும்? அது வேற மாதிரி இருக்கும், அது வேற மாதிரி இருக்கும். இன்னொன்னு தமோ குணம். என்னது? மயக்கம். மயக்கம். இதுக்கு அருமையான உதாரணம் என்னது? நல்லா தயிர் சாப்பாடு, நல்லா தயிர் சாப்பாடு. எப்போ? மதியானம். வேணுங்கிறத கேட்டு சாப்பிடுங்க அப்படிங்கிறாரு. வேணுங்கிறத கேட்டு சாப்பிடுங்க. நீங்களும் சரி ஐயா ரொம்ப கம்பல் பண்றாரு அப்படின்னு இன்னொரு தடவை போட்டு சாப்பிட்டாச்சு. புரியுதா? சாப்பிட்ட சாப்பாடு என்ன குணம்? என்ன குணம்? தமோ குணம். வந்து உக்காந்தாச்சு. நேரம் எத்தனை? 2:30. நேரம் இப்ப எப்படி இருக்கு? தமோ குணத்துல இருக்கு. நேரமும் தமோ குணத்துல. நாம என்ன நடத்திக்கிட்டு இருக்கிறோம்? அவத்தை. பாடமும் தமோ குணம், நேரமும் தமோ குணம், சாப்பாடும் தமோ குணம். எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். புரியுதா இல்லைங்களா? உண்டா இல்லையா? அப்படித்தான் சார் இருக்கு, அப்படித்தான் இருக்கு. இப்ப அப்படி இருக்கா? மணி 4:45 ஆச்சு, இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்க முடிச்சீங்கன்னா சரி. இப்ப ரஜோகுணத்துல இருக்கிறோம், முடிச்சீங்கன்னா சரி இல்லையா? அப்போ அந்த உணவு, உணர்வு, விடயம், இதுல எல்லாத்துல என்ன இருக்கு? குணக்கலப்பு இருக்கிறது, குணக்கலப்பு இருக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. நல்ல பக்குவமுடைய ஆன்மா, நல்ல அதிதீவிர பக்குவமுடைய ஆன்மாவுக்கு ராத்திரி 12 மணிக்கு சித்தாந்தம் நடத்தினாலும் தூக்கம் வராது.
நைட்டு 12 மணிக்கு சித்தாந்தம் நடத்தினாலும் பக்குவமுடைய ஆன்மாவுக்கு தூக்கம் வராது. வீட்டிலிருந்து வந்து 10:30 மணிக்கு ஆரம்பிக்கும் போதே நெட்டை கூடுவார். ரொம்ப நடத்தினதுக்கு அப்புறம் தூக்குனா கூட ஒரு நியாயம் இருக்கு, நீங்க ஆரம்பிங்க அப்படின்ட்டு 10:30 மணிக்கே படுத்து தூங்குவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? பக்குவ குறைபாடு, வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, இல்லைங்களா? அப்போ நேரம் அந்த ஆன்மாவினுடைய புண்ணிய பாவங்கள் இதை பொறுத்து தான் நமக்கு வர விடயம் இருக்கிறது. ஒரு விடயத்தை நுகரணும்னா எல்லாம் வினை சம்பந்தம் உண்டு. எல்லாத்துக்கும் வினை சம்பந்தம் இல்லாம எதுவுமே நடக்காது. ஒன்று நடந்தாலும் வினை சம்பந்தம் உண்டு, ஒன்று நடக்கலனாலும் வினை சம்பந்தம் உண்டு. இன்னைக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறதுக்கு ஒரு வினை சம்பந்தம், வராதவங்களுக்கு ஒரு வினை சம்பந்தம், வந்து கேட்டவங்களுக்கு ஒரு வினை சம்பந்தம், வந்தும் கேட்காதவங்களுக்கு ஒரு வினை சம்பந்தம். இது எல்லா கணக்கும் நமக்கு புரியாது, எந்த கணக்குமே நமக்கு புரியாது. எல்லாம் பெருமான் மேல உட்காந்து கணக்கு போட்டுட்டு இருக்கிறார். இதை விட்டு தனித்தனியா ஊட்டுகிறான். அதனாலதான் உனக்கு ஊட்டுவான்னு பேர். ஊட்டுவான்னு என்ன அர்த்தம்? நீங்க வேணும்னாலும் சரி வேண்டாடியும் சரி ஊட்டிடுவான். ஊட்டும் வினை இருந்தால் உன்னானை உன்பதத்தை ஊட்டி பிடித்து புசிப்பி. உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டானா நீங்க வாயை மூடி உக்காந்துருந்தாலும் திறந்து உள்ள வச்சு ஒரு அமுத்தி வாயை ஆட்டி விட்டு சாப்பிடுன்றான். நீங்க வேணும் வேண்டாங்கிறதெல்லாம் நம்ம கையில கிடையாது. ஊட்டும் வினை இருந்தால் உன்னானை ஊட்டி பிடித்து புசிப்பிக்கும், சாப்பிட வச்சிருவான். நீ வேணும்னு கேட்டாலும் இல்லைன்னா தரமாட்டான். அப்ப அதுக்கு அவனுக்கு என்ன பேருங்க? ஊட்டுவான். அப்போ வினைக்கு தக்கவாறுதான் என்ன செய்யும்? அகங்காரம் துணிந்து எழும். வினைக்கு தக்கவாறுதான் புத்தி நிச்சயிக்கும். வினைக்கு தக்கவாறுதான் சித்தம் அழுந்தும். வினைக்கு தக்கவாறுதான் மனம் போய் பற்றணும்னா ஒரு வீதியில போறோம், எத்தனை பார்க்கிறோம், எல்லாமே அறிவில பதிகிறது இல்லை. எது அறிவில பதியும்? உங்களுக்கு என்ன வினை சம்பந்தம் இருக்குதோ அது மட்டும்தான் அறிவில பதியும். வீட்டுக்கார அம்மாவுக்கு நகைக்கடை தெரிஞ்சதுன்னா நமக்கு வினை சம்பந்தம் இருக்குதுன்னு அர்த்தம். குழந்தைக்கு ஐஸ்கிரீம் கடை தெரிஞ்சதுன்னா நமக்கு வினை சம்பந்தம் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன் அவன் பார்க்க மாட்டான் நினைச்சா எப்படி பார்த்தானே தெரியல, போக மாட்டான்னு உருள்றான். எது? ஐஸ்கிரீம் வாய் கொடுத்தே தேரணுங்கிறான். அத்தனை கடை இருக்குதுங்க, 100 கடை இருக்குதுங்க, எங்க பார்த்தானே தெரியல, வாங்கி கொடுத்தே அவனு நிக்கிறான். இப்ப வினை யாருக்கு? அவனுக்கா நமக்கா? நமக்கு தான். ஏன் காய்ச்சல் வந்தா நாம தானே கஷ்டப்பட போறோம். புரியுதா இல்லைங்களா? அப்போ உன்னை பார்க்கணும்னா என்ன இருக்கணும்? வினை சம்பந்தம் வேணும். பார்க்காம போறான். நல்ல ஒரு அன்பர் போறாரு, அவரை பார்க்கல, வேண்டாததெல்லாம் பார்த்துட்டு போறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு திருநீரை பார்க்கிற புண்ணியம் நமக்கு இல்லைன்னு அர்த்தம். புரியுதா இல்லைங்களா? எனவே எல்லாம் என்னது? வினை சம்பந்தம் தான். இது கொஞ்சம் என்ன விரிவாக செய்ய வேண்டிய செய்திலாம் இதில் இருக்கு. அதை நம்ம அடுத்த வகுப்புல சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவு நிறைய செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். இறைவா அடுத்த வாரம் நடக்க இருக்கிற திருமந்திர வகுப்பு மாற்றி அமைக்கப்பட்டிருக்குது. ஏப்ரல் 2வது ஞாயிற்றுக்கிழமை சித்தாந்தம்.